இந்த 100 நாள் ஆட்சி 100 நாளை எட்டிட்டாங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. நேற்று விளம்பரம்லாம் அரசு தரப்புல நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நாம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் ஏராளமான மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் வெளிநாடுகளில் ஏற்கனவே போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் அவங்க திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி வெளியாகி அந்த மாணவர்களை பேட்டியளித்திருக்கிறார்கள். நேற்று ஒரு மாணவர் சொல்கிறார், இந்த திட்டத்தின் கீழ் விசா கிடைப்பதிலேயே இப்பொழுது சிக்கல் வந்திருக்கிறது, அவரால் அட்மிஷன் கிடைச்சும் போக முடியல, விசாவில் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்களோ கல்வி இன்னைக்கு போயிடுச்சு. இங்கே வந்து கல்வியை சீரழித்து வைத்தார்கள் திமுகவினர் அப்படின்னு இவங்க வந்து பொதுக்கூட்ட மேடைகளில் பேசினாங்க. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு, நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் அனுமதிப்பது தொடர்பாக ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் வாதிடுகின்ற தமிழ்நாடு அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் 2021 முதல் 2026 வரை கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு எவ்வளவு சிறப்பாக பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்தியதுன்னு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. என்கிட்ட வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே நான் வச்சிருக்கிறேன். அந்த அஃபிடேவிட் மொத்தமும் வச்சிருக்கிறேன். 2021 எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க, 22 அப்புறம் 24, 25 எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் மாடல் ஸ்கூல்ஸ் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டது இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு சிறப்பாக பள்ளிக்கல்வித்துறை செயல்பட்டதுன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகின்ற பொழுது ஒவ்வொன்றிலையும் கடந்த திமுக ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டதுங்கிறத இவங்க அஃபிடேவிட்டாக சொல்லிடுறாங்க. மேடையில் வேற ஒன்று. இவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண 3 விஷயங்கள் பண்ணாங்க சார். ஒன்று, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொன்று, போதை கலாச்சாரம். இதுதான் அவங்க வந்து பிரதானமாக வைத்த வாதம். இந்த 100 நாளில் மட்டும் நடைபெற்ற கொலை, கொள்ளை, பாலியல் வழக்குகளுடைய கம்ப்ளீட் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நான் இதை அவ்வளோத்தையும் டேட்டோட சொல்லுவேன் ஐ கேன். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பாலியல் தொல்லை, பாலியல் தொல்லை, பாலியல் வல்லுறவு, பாலியல் கொடுமையாகவே இருக்கும். அவ்வளோ செய்தி. ஆணவ படுகொலைகளை பேசினாங்க. 15 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. இல்லை, இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெண்ணத்து கூட பேரவையில் ஒரு பெரிய வாக்குவாதம்லாம் போயிட்டு இருந்தது. இதோட அடிப்படை எங்க அப்படின்னா போதைப் பொருள் கலாச்சாரம். போதைப் பொருள் எங்க இருந்து வந்துச்சு? கடந்த ஆட்சியில இருந்து தான் வந்தது. நாங்க 100 நாள்ல வந்து எல்லாத்தையும் எராடிகேட் பண்ண முடியாது, அதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு தானே சொல்றாங்க. இது ஒரு கேவலமான, அருவருப்பான, கடும் வார்த்தைகளை சொல்றதுக்காக நான் கூச்சப்படுறேன். சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறேன். நீங்க வந்து இந்த பிளேமிங் ஆன் தி மிஷின் சொல்லுவோம்ல, எளிய மொழியில் சொன்னா, ஆடத் தெரியாத ஒரு நடன கலைஞர் தெருக்கோணல் என்று சொன்னாராம் அப்படின்னு நாகரிகமாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு திராணி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போயிடுங்க. கேள்வி, ஒரே நாளில் தமிழ்நாட்டில் அத்தனை குற்றங்களையும் நடக்காமல் தடுப்பது அது சாத்தியம் இல்லை. அந்த பிராக்டிக்கல் எனக்கும் புரியுது. ஆனால் நீங்கள் சொன்னது என்ன? போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிங்க. ஒரு மாணவன் கஞ்சா போதை விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவனை வந்து அடித்து கொள்றாங்க 20 பேர். அவங்க பெற்றோர்கள் கதறுகிறார்கள். எந்த விசாரணையும் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இந்த அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைக்குள்ள சொல்றாரு. இப்ப நேற்று கொடுத்தது அறிக்கை, அது வேற. அது விசாரணை நடத்தி வந்த அறிக்கை. அது முதற்கட்ட அறிக்கையை கொடுப்பாங்க, எல்லா அரசும் கொடுக்கும். நான் சொல்றது அன்றைக்கு இமீடியட்டா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, இது கும்பல் மோதல், கோஷ்டி பூசல்ங்கிறாரு. உலகத்துல ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து அடிச்சது எப்படி கோஷ்டி பூசல் ஆகும்? அப்புறம் அதுக்கு வேற ஒரு கதை சொல்றாங்க. சரி, அங்க அடிச்சிட்டாங்க, ரைட்டு. திருவொற்றியூர்ல ஒரு பையன் பள்ளிக்கூட மாணவன், அவங்களும் இதே குற்றச்சாட்டு. அந்த பெற்றோர்கள், அந்த பொதுமக்கள் சொல்றாங்க, சார் ரோட்ல நடக்க முடியல சார், போன ஆட்சியில இருந்துச்சு, அதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க? அது இருந்துச்சுன்னு தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லிட்டீங்க. அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான், நீங்க வந்து செய்வீங்கன்னு. நீங்க வந்த பிறகு அதற்காக ஒருத்தன் கொலை செய்யப்படுறான். ரைட்டு, போய் பார்த்தீங்களா? அமுதன் வீட்டுக்கு எப்போ போனீங்க? இந்த பையன் வீட்டுக்கு எப்போ போனீங்க? 3 நாள் கழிச்சு போனார். அதை வச்சுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்று ஓடினார். நிக்காம ஓடு 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 ஓடுன்னு ஓடு ஓடு ஓடுன்னு பிஜிஎம் போட்டு இன்னைக்கு அதே இன்ஸ்டாகிராம்ல உங்களை வந்து மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கேள்வி மேல் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன செஞ்சீங்க சார்? எல்லா ஆட்சி காலத்திலையும் கிரைம்ஸ் இருக்குதா? ஆமா இருக்குது. ஆனா இந்த ஆட்சி காலத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கேவலமான மனநிலை என்ன நான் சொல்றேன். தாவேகாவினுடைய நிர்வாகி வேம்புலின்னு ஒருத்தர் வீட்டில் தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட போய் பாலியல் தொல்லை கொடுக்குறாரு. புகார் ஆகுது, கைது பண்றீங்க. கைது பண்ணி அவர் வந்து பிணையில வெளியில வந்துடுறாரு.
வெளியில் வந்து அதே வேம்புலி அதே எம்எல்ஏவோடு தாவேக்கா எம்எல்ஏவோடு 4 நாள் கழிச்சு பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் அவருக்கு பக்கத்துல இருந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு, கலந்து கொள்கிறாருன்னா காவல்துறை எப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்? காவல்துறைக்கு நீங்க என்ன கன்வே பண்றீங்க? இவன் எங்க ஆளு, எங்க எம்எல்ஏ கூட இருக்கிறாரு, ஏதோ பத்திரிகையில எல்லாம் வந்ததுனால நாங்க கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம் பாத்துக்க, இதான செய்தி. நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ இது ஒரு நிகழ்வு இல்லை. உங்களுடைய எம்எல்ஏ விடுங்க, உங்க எம்எல்ஏ மீது, தாவேக்கா எம்எல்ஏ மீது, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு பெண் பகிரங்கமாக குற்றச்சாட்டினாங்க. என்னன்னு? மயக்க மருந்து கொடுத்து, குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார்கள். அதில் அந்த எம்எல்ஏவுக்கு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குன்னு அந்த குற்றவாளிகளே சொன்னாங்கன்னு அந்த பெண்மணி கத்தி கண்ணீர் விட்டு கதறினார். நீங்க கண்ணீர் விட்டு கதறிய பெண்மணியை கட்சி விட்டுக்கிட்டீங்க. இன்னொரு பெண்மணி உங்களுடைய மாவட்ட செயலாளர் மீது சொல்றாரு, நான் பீரியட்ஸ்னு கதறினேங்க, என்ன விடலேன்னு அந்த சகோதரி கண்ணீரோட கதறாங்க. டிஜிபி ஆசல்ல வந்து நீதி கேட்கறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அந்த தாவேக்கா மாவட்ட செயலாளர் கைது பண்ணல. அந்த சகோதரி கேட்கறாங்க, ஏன் சார் அவரை கைது பண்ணலேன்னு கேட்கறாங்க. எனக்கு புரியல சார். பிடிஆரோட ஒரு ஆடியோ வந்துச்சு, ஒட்டுமொத்த மீடியாவும் அதைத்தான் சார் பேசிச்சது. அமைச்சர் ஜெகதீஸ்வருடைய ஆடியோ வந்திருக்கு. யார் சார் பேசினாங்க? சட்டியோட உட்காத்தி வச்சு அடிச்சு கொன்றுவேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் பகிரங்கமா பேசுறாங்க. நீங்க யார் மீது நடவடிக்கை எடுக்கணும்? அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாறா என்ன செஞ்சீங்க? எதிர்முனையில் பேசியவரை தூக்கி கட்சி விட்டு தூக்கிட்டீங்க. ஒரு அமைச்சர் பவுடர் நுணுக்குறாரு, கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நான் திமுக ஆட்சி காலத்துல நுணுக்கினேன், அப்ப நீங்க போதைப் பொருள் ஊத்தீங்களான்னு கேட்கிறாரு. அது போதைப் பொருளா இல்லையா? அதை செக் பண்ணீங்களா? அவரை சோதனைக்கு உட்படுத்தினீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? குறைஞ்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரா? ஒரு பதில் சொல்றாரு. இப்படி ஒரு பதில திமுக இருந்தா என்ன ஆகும்? நாங்க வந்து குழந்தைக்கு மாத்திரை போட்டுக்கணுங்கிறாரு. குழந்தைக்கு மாத்திரை பிடிக்கிற யாராவது ஒருத்தர் தக் லைஃப்னு போட்டு பிடிப்பாங்களா? சரி சார், இதை விடுங்க. இதெல்லாம் கிரைம்ஸ், பாலியல் குற்றங்கள், கிரைம்ஸ், இந்த மாதிரியான சிக்கல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஊழல் ஒழிப்புன்னு சொன்னீங்க. கோடநாடு மர்மத்தை விட பெரிய மர்மமா போயிட்டு இருக்குது பழனி கோயில் விவகாரம். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செஞ்சாங்கன்னு ஒரு சர்ச்சை. மணி கூட என்கிட்ட நேர்பட பேசுற சண்டைக்கு வந்துட்டார். பழனியில் எப்படி 100 கோடி ரூபாய்னு? 100 கோடியோ 10 கோடியோ 50 கோடியோ 1 கோடியோன்னு வச்சுங்க. ரைட். இப்ப பிரச்சனை, அந்த நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லல, எதிர்க்கட்சி சொல்லல, நீதிமன்றம் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்கிறது. அதில் தொடர்புடைய ஒருத்தரை நீங்க கைது பண்றீங்க. அவர் மர்மமான முறையில் சிறையில் மரணம் அடைகிறார். வாய் திறக்கலையே யாரும். 24 மணி நேரத்தில் 5 படுகொலை. யார் பேசுனா? அப்போ ஊழல். அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருக்குன்னு உங்க சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க. திறந்த மனதோடு நாங்கள் விசாரிக்கிறோங்க, நடந்துதான் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஊழல் ஒழிப்பில் உள்ளபடியே உங்களுக்கு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். புகார் சொன்ன பெண்மணியை நீங்க கட்சி விட்டு தூக்கிட்டீங்க. நல்ல வேளை புகார் கொடுத்ததுக்கு அவங்களை கைது செய்யாம விட்டீங்களே. இப்போ யார் வந்து இனிமேல் நம்பி உங்க மீது புகார் கொடுப்பா? அப்ப ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கிறீங்க. போதை தலைவர் தாடிக்கிறது, பாலியல் வன்கொடுமைகள் உச்சகட்டமா போயிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அவ்வளவு நடக்குது. அதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு இந்த அரசு துணை போகிறதுன்னு உங்க கூட இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டிக்கிறது. உங்க கூட இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இது ஒரு பக்கம். சரி, கொள்கை அடிப்படையில் நிர்வாக ரீதியா வருவோம். காவிரியில இந்த நிமிடம் வரைக்கும் மேட்டூர்ல தண்ணி வரல. உங்களுக்கு நீங்க எடிட்டர் சார், நீங்க சொல்லுங்க, மேட்டூர் திறந்து விட்டாங்களா? இல்ல நான் சொன்னா கூட மக்கள் சந்தேகப்படுவாங்க. நீங்க சொல்லுங்க, மேட்டூர் திறந்து விட்டாங்களா? இன்னைக்கு தேதி என்ன? ஆகஸ்ட். எப்போ திறக்கணும்? ஜூன் 12. ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் வந்தாச்சு, இன்னும் திறக்கல. ஆனா கர்நாடகத்தில் காவிரி தண்ணீரை திறந்து விட மறுக்கும் கர்நாடக காங்கிரஸை கண்டிக்கிறேன். ஒரு வார்த்தை இந்த முதலமைச்சர் பேசணுமே, பேச மாட்டாரு, சொல்ல மாட்டீங்க. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. உடனே ஒரு தீர்மானம். எதுக்கு தீர்மானம்? தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடல்னு அரசாணை ஜீவோ போட்டது யாரு? ஸ்டாலின் அரசு. எப்ப போட்டாரு? காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த பாடலுக்கு எழுந்து நிற்க மறுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான டைம் சார். காஞ்சி சங்கராச்சாரியார் தியானத்தில் இருக்கிறாங்கிறாங்க. எழுந்து நிற்க மறுத்த போது சர்ச்சை உருவாகிறது. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்தாய் வாழ்த்தை இப்படித்தான் பாடணும், இந்த ராகத்துல தான் பாடணும், இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து எல்லோரும் எழுந்து நிற்கணும், மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து அதற்கான தேசிய கீதத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க போய் ரெக்வெஸ்ட் வச்சீங்க பிரதமர்கிட்ட, தமிழ்தாய் வாழ்த்தை தயவு செய்து முதல்ல பாடுங்க சார். அவங்க என்ன சொன்னாங்க? வந்தே மாதரம்னு ஒன்று போட்டுட்டு கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்க? இல்ல நாங்க தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பாட்டும் நாங்க எங்கேயும் சொல்லலேன்ட்டாங்க. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு? அந்த தமிழ்தாய் வாழ்த்து யாரு? மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் இயற்றப்பட்ட பாடல் பின்னால் தமிழ்தாய் வாழ்த்தா மாறுது. அவர் தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஏற்றல, பின்னால் தமிழ்தாய் வாழ்த்தா கலைஞர் மாற்றுகிறார். அவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் அது 3ஆம் இடத்துக்கு போச்சு. ஆளுநரை கண்டிக்கிறேன். ஒரு வார்த்தை.
ஆளுநரை கண்டிக்க மாட்டீங்க, பாஜகவை கண்டிக்க மாட்டீங்க, தண்ணி தராம இருக்கும் காங்கிரஸை கண்டிக்க மாட்டீங்க, இன்னமும் திமுகவே கண்டிச்சிட்டு இருப்பீங்கன்னா இப்ப நீங்க தீர்மானம் போட்டீங்கல்ல, உங்க தீர்மானத்தை 10 பைசாவுக்கு மதிச்சிருக்குதா இந்த ஆளுநர் மாளிகை? 10 பைசாவுக்கு உங்களை மதிச்சுதா ஆளுநர் மாளிகை? நேத்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாழ்த்து 3ஆம் இடம். ஏன் கண்டன அறிக்கை வரல? டேட் வைஸா சொல்லட்டுமா, ஸ்டாலின் எப்பொழுதெல்லாம் ஆளுநரை இது போன்று செய்யும்போது கண்டித்தார்னு? சார், ஆளுநரோட சண்டையாவது போடுங்கிறேன். நீங்க ஆளுநரோட சண்டை போட மாட்டீங்க, பிஜேபியோட சண்டை போட மாட்டீங்க, காங்கிரஸோட சண்டை போட மாட்டீங்க, தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டீங்க. அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம் முழுமையா போய் சேரல. நீங்க கொடுத்த வாக்குறுதியில நீங்க 2500 உடனே கொடுக்கல. அந்த ஒரு சொல்றேன் சார், 2500 நீங்க கொடுக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. 2500 நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 1500 தான். ஏன் ஏற்கனவே 1000 ரூபாய் போயிட்டு இருக்குது. நீங்க புதுசா 2500 ஜீரோல இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி நிலையிலிருந்து 1000 ரூபாய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்க கொடுக்க வேண்டியது 1500 ரூபாய் தான். நீங்க என்ன சொன்னீங்க? சட்டப்பேரவையில நிதியமைச்சர் 16,000 கோடி ரூபாய் எங்களுக்கு உள்ளே வருவாய் வந்திருக்கிறதுனாரு. தங்கம் திணற் எந்திரிச்சு ரொம்ப எளிமையா கேட்டாரு, எந்தெந்த முறையில வந்திருக்கு? வரும் வரும் வரும்னு தான் நான் சொன்னேன். வர்ற மாதிரி இருக்குது, தெரியுது, வந்துரும் நம்புறேன். எங்க அம்மா சத்தியமா வந்துரும், மாமியார் சத்தியமா வந்துருங்க மாதிரி தான் பேசுனீங்க. நீங்க 16,000 கோடி வந்துருச்சுல்ல, 1500 தானே எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், கொடுங்க. லாஸ்ட் ஒரு வார்த்தை சார், நீங்க இந்த மத்தது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் 2 பிரதான கேள்வி கேட்கிறேன். ஆட்சிக்கு அடுத்த நிமிடம், அவர் சொன்ன வார்த்தை, ஆட்சிக்கு அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். 2500 விடுங்க, 6 சிலிண்டர் விடுங்க, பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் விடுங்க, மற்ற எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்கலாம். அறிவிச்சிட்டீங்களா? இன்னும் அடுத்த நிமிடம் வரலையா? ஒன்று. இன்னொன்று, பெண்களுக்கு எதிரான இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது, நாங்கள் இதற்கு என்று ஒரு விரைவு நீதிமன்றம், தனி நீதிமன்றம் அமைப்போம் சொன்னீங்கல்ல. உலகத்திலே நீதிமன்றத்துக்கு பேர் வச்ச ஒரே கோஷ்டி தாவேகா கோஷ்டி. அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம்னு நீதிமன்றத்துக்கு அப்படிலாம் பேர் வைக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றத்துக்கு பேர் வைக்க முடியாது. நீங்க பேர் வச்சீங்க, பரவாயில்ல, அந்த காமெடியெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டோம். நீங்க பேர் வச்சு வைங்க, வைக்காம வைங்க. ஒரு நீதிமன்றத்தை ஏன் உங்களால் இன்னும் அமைக்க முடியல? எவ்வளவு குற்றங்கள் நடக்குது? அப்ப நீங்க ஒரு ஜிகனா வேலை காட்டினீங்க. நேற்று சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்ப போகிறார், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. நீங்க நேற்று சபைக்கே வரல. பேசி முடிச்சிட்டாரா? எல்லாம் முடிஞ்சதா? இந்த பிரச்சனை பேச மாட்டாங்கல்ல? அப்ப நான் உள்ள வரட்டுமா? இப்ப யார் பேசுறா? ஈவென்ட்க்கு போயிருந்தாரு, அதன் பிறகு இதெல்லாம் எங்க காதுல பூ சுத்துங்க சார், மக்கள் நம்பட்டும் சார். சார், உங்களுக்கு என்ன சார் வேலை? நீங்க தான் சொல்றீங்க கரெக்டா 9 மணிக்கு வந்துருவாரு, அவர் சாப்பாட்டை அவரே கட்டி எடுத்துட்டு அவரே சாப்பிடுறாரு. நேத்து பிரதான சிக்கல் எது சார்? சட்டம் ஒழுங்கு யார் கண்ட்ரோலு? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? காவல்துறைக்கு யாரு அமைச்சர்? நீங்களும் அமைச்சர். அது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் யார் கொடுத்திருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்திருக்கிறாரு. அத்தனை கட்சிகளும் பேசுகின்ற உங்க கூட்டணி கட்சி கேக்குது. நேத்து டிவியில நானும் பார்க்க, வந்திருக்காரா வரலான்னு ஃப்ரேமே காட்டலாம், அந்த பக்கம் ஃப்ரேமே வைக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் எதுவும் பேச மாட்டாங்களா, நான் வந்துட்டுமான்னு வர்றாரு. ஏன்? பதில் சொல்ல பயம். இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை. உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மின் கட்டணத்தை வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்ட சகோதரி கேட்கறாங்க, ஒரு சகோதரி எது சின்னத்திரை நடிகை கேட்கறாங்க, நான் மன்னிச்சுக்கிடுங்க பாக்கிறேன். அவங்கள போய் நீங்க திட்டி வைக்கிறீங்க கெட்ட கெட்ட வார்த்தையில உங்களுடைய சோசியல் மீடியா வாரியஸ் மூலம். ஒரு லாஸ்ட் ஒரு வார்த்தை, 2000 ரூபாய் மின் கட்டணம் ஒரு சாமானிய அம்மாவுக்கு 29,520 ரூபாய் வந்திருக்கு. இப்படி லட்சக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஒரு பதில் இல்லை. இதுதான் இந்த ஆட்சியின் அவலம்.